பிரைஸ் த லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் எந்த காரியம் செய்தாலும் நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ என்று யோசிக்காமல் கர்த்தரை இருதயத்தில் வைத்து கொண்டு அவரின் கற்பனைகளை நாம் நினைவில் வைத்து அந்த காரியங்கள் நாம் தேவனுக்கு உகந்ததாக செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. உதாரணத்திற்கு, யோசேப்பு எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்ட போது அவர் அடிமையாக இருந்தாலும் போத்திபாருக்கு மட்டும் வேலை செய்யாமல் தேவனுக்கு உகந்ததாக உண்மையாக வேலை செய்ததினால் யோசேப்பையும் ஆசீர்வதித்து போத்திபாரின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். எனவே நாம் எந்த காரியம் செய்தாலும் குடும்பத்தாருக்கு பயந்தோ அல்லது வேலையின் இடத்தில் பயந்தோ நாம் செய்யாமல் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உண்மையோடும் நீதியோடும் நாம் செய்யும் பொழுது அதற்கான பலனையும் ஆசீர்வாதத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயம் தேவன் தருவார் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இந்த அருமையான வார்த்தையின் வழியாய் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நீதியோடு நடக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்காக வைத்து கொண்டிருக்கிறீர் என்று அப்பா அந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே உறுதி அளித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நாங்கள் உண்மை தவறாதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைவில் வைத்து உமக்கு உகந்த காரியங்கள் மாத்திரம் நாங்கள் செய்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் எங்கள் வழியை சரியான பாதையில் கொண்டு செல்லும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதற்கு நடுவில் எத்தனை தீமைகள் வந்தாலும் உலகத்தின் இன்பத்தினால் எந்த தவறுகளிலும் ஆண்டவரை நாங்கள் விழாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவே, நீர் அப்படியாய் எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை முடிவில் அப்பா நீர் ஆண்டவரை நிச்சயம் சந்திப்பீர். எல்லா காரியத்திலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியாக நாங்கள் எல்லா நேரத்திலும் உண்மையோடும் நீதியோடும் நடப்பதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஞானத்திலும் இருதயத்திலும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கலந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அந்த பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.